அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோ நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, வல்லப்பமான மக்கள்ளிய திருவற்பாவில் 2ஆம் திருமுறையில் 112வது பதிகம் வேட்கை கொத்து என்ற பதிகத்தில் இருக்கின்ற பாடலுடைய விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேட்கை கொத்து மொத்தம் 10 பாடல்களை கொண்டது. இதுவரையிலும் 9 பாடல்களுடைய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். இன்று கடைசி பாடல் 10வது பாடலை பார்க்க இருக்கிறோம். வேட்கை கொத்து என்பது இறைவனுடைய அருளை முழுமையாக பெற வேண்டும் என்ற ஒரு ஏக்கம், ஒரு பரிதவிப்பு. அதான் வேட்கை கொத்து என்று சொல்லுகிறார். வேட்கை என்பது அருள் வேட்கை, கொத்து என்பது முழுமையாக இறைவனுடைய அருள் வல்லமைகளை முழுமையாக பெற வேண்டும் என்ற ஒரு ஏக்கம், பரிதவிப்பு. அந்த பதிகத்தில் இருக்கின்ற பாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடலை பார்ப்பதற்கு முன்னாலே ஒரு சிறிய முன்னுரை. இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே 4 யுகங்களிலும், கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலுமே சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்து கொண்டு எப்படியெல்லாம் மக்களை வழிபட செய்தன. இந்த சமயத் தலைவர்களும் மதத் தலைவர்களும் மார்க்கத்தினுடைய தலைவர்களும் எப்படியெல்லாம் மக்களிடம் பொய் பிரச்சாரம் செய்து பொய்யான நிலைகளையெல்லாம் சொல்லி எப்படியெல்லாம் வழிபட வைத்தார்கள் என்பதையும், அதன் பிறகு வல்லப்பெருமான் இந்த மண்ணிலே வருவிக்க உற்று சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நெறிகளை மக்களுக்கு கூற வேண்டும் என்பதற்காகவே இந்த மண்ணுலைக்கு வருவிக்க உற்று இறைவனிடம், தன் தந்தையிடம் சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் கூறப்பட்ட அந்த நெறிகளெல்லாம் தேவையில்லை, அது மக்களுக்கு தேவையில்லை என்ற நிலையில் எப்படியெல்லாம் பாடல்களிலே கூறியிருக்கிறார் என்பதையும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சாராத ஒரு மார்க்கம், சமய மார்க்கம், மத மார்க்கம், இப்படி மார்க்கங்களை தவிர்த்த மார்க்கம், எதுவுடனும் சேராத மார்க்கம், இறைவனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம். மற்ற சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டு நிலை பெற்று விட்டன. சமரச சுத்த சன்மார்க்கம் நிறுவியது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். சமரச சுத்த சன்மார்க்கத்தை தன் மகனிடம் கொடுத்து உலக மக்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி சமரச சுத்த சன்மார்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நமது இறைவன் வல்லப்பெருமானவர்கள் இந்த மண்ணுலைக்கு வருவிக்க விட்டார் என்பதை திருவற்பாவிலே நாம் கண்ட உண்மை. இப்போ அந்த வகையிலே நாம் இன்று பார்க்க வேண்டிய பாடல் 10வது பாடல் வேட்கை கொத்து 2ஆம் திருமுறை. இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்த்த பிறகு இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சாராத நிலையில் 6ஆம் திருமுறையிலே சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு எப்படி கூறுகிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை ஏன் பார்க்கிறோம் என்றால், ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்றால், 200 ஆண்டுகளாக இந்த சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்திருந்துதான் வல்லற்பெருமான் இருந்தார் என்பதையும் கூறிக்கொண்டு வருகிறார்கள். இருந்தது உண்மைதான் என்பதை திருவற்பாவிலே நாம் கண்டது சரியானதுதான். ஆனால் அதன் பிறகு இதெல்லாம் தேவையில்லை என்று சொன்ன பிறகு விட்டுவிட வேண்டும். இறைவன் தன்னை ஆட்கொள்ளாத நிலையில், தான் யார் என்று தெரியாத நிலையில், ஏன் இந்த மண்ணுக்கு வருவிக்க உற்றோம் என்று தெரியாத நிலையில் நமது இறைவன் வல்லப்பெருமான் அவர்கள் இந்த சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து பாடியிருந்தது உண்மை. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதன் பிறகு இதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்ன பிறகு 6ஆம் திருமுறை உருவானது. சமரச சுத்த சன்மார்க்கத்துடைய நிலை என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 10வது பாடல் பாருங்க. வேட்கை கொத்து 2ஆம் திருமுறை 112வது பதிகம் 10வது பாடல். தனித்த பரநாத முடி தலத்தின் மிசை தலத்தே. தனித்த பரநாத முடி தலத்தின் மிசை தலத்தே, தலைவரெல்லாம் வணங்க நின்ற. நல்ல கவனிக்க நண்பர்களே, தலைவரெல்லாம் வணங்க நின்ற தலைவன் நடராஜன். 4ஆம் திருமுறை 5ஆம் திருமுறை வரைக்கும், 1லிருந்து 5 திருமுறை வரைக்கும்
இறைவனை பல பெயர்களை வைத்து அழைத்துக் கொண்டிருந்தார் வள்ளற்பமானவர்கள். ஏனென்றால் இந்த 4 யுகங்களிலும் அப்படிதான் நடந்தது. சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு இறைவனுடைய பெயர் ஒரே பெயர் அருட்பெருஞ்சோதி. இறைவனுடைய பெயர் அருட்பெருஞ்சோதி. நம்ம மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கம். அந்த நிலையில் வள்ளற்பமான் எப்படியெல்லாம் கூறுகிறார் என்பதை பார்க்க போகிறோம். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. தலைவரெல்லாம் வணங்கி நின்ற தலைவன் நடராஜன். இனித்த சுகம் அறிந்து கொளா இளம் பருவந்தன்னிலே என் புருவ நடு இருந்தான். இறைவன் எப்படி தன்னை ஆட்கொண்டார், எந்தெந்த வயதில் ஆட்கொண்டார் என்பதை ஒவ்வொரு பாடலிலும் நமக்கு தெளிவாக வள்ளற்பமான் இங்கே அருளி இருக்கிறார்கள். இங்கே என்ன சொல்றாருன்னா, இனித்த சுகம் அறிந்து கொள்ளா இளம் பருவந்தன்னிலே என் புருவ நடு இருந்தான். என் புருவ நடு இருந்தான். பின்பு கண்டேன் இல்லை. பின்பு கண்டேன் இல்லை. அப்போ அவரே மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். குழந்தை இறைவனாகவே வருவிக்க உற்று அந்த குழந்தை இறைவன் இளம் பருவத்திலே இறைவன் ஆட்கொண்ட பிறகு கூட திருப்பி வந்து இறைவன் அருளை கொடுக்கவில்லை என்பதை இங்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள். பின்பு கண்டேன் இல்லை. அனித்தமில்லா இச்சரிதம் யாருக்கு உரைப்பேன்? அனித்தமில்லா இச்சரிதம் யாருக்கு உரைப்பேன்? அந்தோ அவன் அறிவான், நான் அறிவேன், அயல் அறிவார் உளரோ. அயல் அறிவார் உளரோ. துணித்த நிலை விடுத்து ஒரு கால். துணித்த நிலை விடுத்து ஒரு கால் சுத்த நிலை அதனில் சுகம் கண்டும் விடுவேனோ. அங்கே அப்படிப்பட்ட சுகம் இருக்கிறது எனக்கு தெரிந்தும் நான் விடுவேனா? அவ்வளவு அற்புதமா சொல்ற பாருங்க. சுகம் கண்டும் விடுவேனோ. சொல்லா என் தோழி, நீ கூறு என் தோழி என்று சொல்லுகிறார். தன்னை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் உள்ளத்தை தோழியாகவும் வர்ணனை செய்து இந்த பாடல்களை நமக்கு அருளி இருக்கிறார்கள். பாடலின் மைய கருத்து என்னவென்றால், எப்படிப்பட்ட இறைவன், அவன் எப்படியெல்லாம் மற்ற தலைவர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட இறைவன் சுகம் அறிந்து கொள்ளாத சிறிய வயதில் புருவ நடுவில் இருந்தான், புருவ மத்தியில் இருந்தான். அதன் பிறகு வரவில்லை. இந்த அழியாத வரலாற்றை, இந்த நிகழ்ச்சியை நான் யாருக்கும் போய் சொல்லுவேன்? இது நடந்தது எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். நல்லா கவனிக்கணும் நீங்க. வேற யாருக்குமே இது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் அறிந்த பிறகு நான் அவனை விடுவேனா? சுகம் இப்படியெல்லாம் ஒரு பேரின்பம் அங்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நான் அவனை விடுவேனா? சொல்லா என் தோழி என்று சொல்லுகிறார். இதுதான் பாடலுடைய கருத்து. இப்ப இந்த பாடலில் வருகின்ற பத உரை பாருங்க. அதன் பின் விளக்கம். தனித்த பரநாத முடித்தளம். தனித்த பரநாத முடித்தளம் என்பது கீழ்நிலைகளான நவநிலைகள். அப்போ அந்த நவநிலைகளுடைய தலைவர்கள் கீழ்நிலையில் இருக்கின்றவர்கள். தலைவர்கள் என்று சொல்லுகிறார். யாரு? பிரம்மன், திருமால், ருத்திரன் போன்ற நவநிலை தலைவர்கள் கீழ்நிலையில் இருக்கின்ற இந்த பரநாத முடியின் தளத்தில், அந்த இடத்தில் கீழ்நிலையில் இருக்கின்ற இந்த நவநிலை தலைவர்கள் எல்லாம், இந்த நவநிலை தலைவர்கள் எல்லாம் அதன் மேல் இருக்கின்ற என் தலைவனை பார்த்து வணங்கிக் கொண்டு நிற்கிறார்கள். வணங்குவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். தலைவர்கள் எல்லாம் எல்லாருமே டோட்டலாக சொல்றார். மொத்தமாக வானவர்களை தலைவர்கள் என்று சொல்லுகிறார். அவர்களெல்லாம் என்னுடைய தலைவனை வணங்க வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிறார்கள். எங்க? பரநாத முடிமிசை மேல்தளத்தே. அந்த நவநிலைகளின் மேல்நிலையில் இருக்கின்ற, அந்த பரநாத முடியின் மேல்நிலையில் இருக்கின்ற எனது இறைவனை, எனது தலைவனை வணங்குவதற்காக மற்ற தலைவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இனித்த சுகம் அறிந்து கொள்ளா. இனித்த சுகம் அறிந்து கொள்ளா என்பது, அதாவது சுகம்னா என்னன்னே தெரியாத அளவு, என்ன மகிழ்ச்சி என்ன என்று தெரியாத ஒரு வயது, சந்தோஷம்னா என்ன என்று ஒரு தெரியாத வயது. அதான் இனித்த சுகம் அறிந்து கொள்ளா இளம் பருவந்தன்னில், சிறு வயதில் 9வது ஆண்டில் ஆட்கொண்டதை சொல்லுகிறார். புருவ நடு நின்றான். என் புருவ மத்தியில் நின்று எனக்கு காட்சி கொடுத்தான். கண்ணாடியில காட்சி கொடுத்துன்னு சொல்லல. புருவ நெத்தி, இந்த புருவ நடு நின்று இருந்தான். பின்பு நான் இறைவனை பார்க்கவில்லை.
பின்பு கண்டேன் இல்லை. ஆட்கொண்டு விட்டு சென்று விட்டார். எனது மறைப்பு நீங்கியது. நான் யார் என்று தெரிந்து கொண்டேன். அதனால சொல்லுவார் ஒரு பாடலிலே, ஏனாதான் எனினும் யான் அம்மை என்னின் அடியேன் என அறிந்தேன் இதயம் வளர்ந்தேனே. அன்பு மாலையில சொல்லுவார், 3ஆம் திருமுறையிலே அன்பு மாலையில சொல்லுவார். கடைசி வரியாதான். ஆனால் இப்படியெல்லாம் இருந்த இறைவன் தன் மகனை மறைப்பை நீக்கிவிட்டு சென்று விடுகிறார். அதன் பிறகு வரவில்லை. அனித்த இலா இச்சரிதம் யாருக்கு உரைப்பேன். அனித்தம் என்பது அழிவில்லாத இந்த ஒப்பற்ற அழிவில்லாத ஒப்பற்ற இந்த நிகழ்ச்சியை நான் யாரிடம் போய் சொல்வேன்? இந்த சரித்திரத்தை, இந்த வரலாற்றை நான் யாரிடம் போய் சொல்லுவேன்? ஐயோ, நான் அறிவேன், அவன் அறிவான். இந்த நிகழ்வுகள் நடந்ததெல்லாம் தந்தை மகனுக்கு உள்ளேயே நடந்தது. வெளி உலகத்துக்கு யாருக்கு தெரியாது. விண்ணுலகத்துக்கும் தெரியாது, மண்ணுலகத்துக்கும் தெரியாது. அவன் அறிவான், நான் அறிவேன், அயல் அறிவார் உளரோ, அயலார் உளரோ. இந்த பிரம்மன், திருமால், ருத்திரன் யாராக இருந்தாலும் சரி, வேற்று யாருக்குமே தெரியாது. வேற்று மனுஷனுக்கு யாருக்குமே தெரியாது. எந்த தேவனுக்கும் தெரியாது, எந்த முனிவனுக்கும் தெரியாது. அப்படி இருந்த இறைவனுடைய துணித்த நிலை விடுத்து ஒரு கால் துன்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டு, துன்பங்களையும் துயரங்களையும் வெறுப்புகளையும் வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் பொருள். இவற்றையெல்லாம் விடுத்து ஒரு தடவை நான் பார்த்து விட்டேன் என்றால், அந்த சுத்த நிலையில் இருக்கின்ற சுகத்தை நான் பார்த்து விட்டேன் என்றால், இந்த துன்பங்களையும் துயரங்களையும் எல்லாம் நீக்கி சுத்த நிலையில் இருக்கின்ற அந்த பேரின்பத்தை நான் கண்டுகொண்டால் நான் விடுவேனா? துளித்த நிலையை விடுத்து ஒரு கால் சுத்த நிலை இதனில் சுகம் கண்டும் விடுவேனோ. அற்புதமாக சொல்றேன். என்னுடைய துன்பங்களையும் குற்றங்களையும் துயரங்களையும் துரிசுகளையும் எல்லாம் நீக்கிவிட்டு, எல்லாத்தையும் நீக்கிவிட்டு ஒரு தடவை நான் அந்த சுத்த வெளியில் இருக்கின்ற சுகத்தை நான் பார்த்து விட்டால் அதை நான் விடுவேனா? சொல்லுவாய் என் தோழி, நீயே சொல்லு என் தோழி என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். இந்த பொருளை கோர்வையாக சொல்லுகிறேன். கீழ்நிலையான நவநிலைகளின் முடிவின் மேல் இடத்தில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் வணங்க அங்கே விளங்கிக் கொண்டிருக்கின்ற என் தலைவன் நடராசன். மகிழ்ச்சி, சந்தோஷம், சுகம் என்ற தெரியாத இளம் வயதினிலே என்னை ஆட்கொண்டு என் புருவ நடுவில் இருந்தான், புருவ மத்தியில் இருந்தான். அதன் பிறகு வரவில்லை. அழிவில்லாத இந்த வரலாற்றை யாரிடம் போய் சொல்லுவேன்? ஐயோ, இதை அவன் அறிவான், நான் அறிவேன், வேறு யாருக்கும் தெரியாதே. இந்த துன்பங்களையும் துயரங்களையும் வெறுப்புகளை எல்லாம் நீக்கிவிட்டு நான் அந்த சுத்த நிலையில் இருக்கின்ற அந்த பேரின்பத்தை நான் ஒரு தடவை பார்த்து விட்டால் அதை நான் விடுவேனா? விடமாட்டேன். நீ சொல்லு என் தோழி என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளினார்கள். இப்போ இந்த பாடலில் கூறப்பட்ட ஒரு 3 நிலைகளுக்கு விளக்கம் தர வேண்டும். எந்தெந்த விளக்கம்? தனித்த பரநாத முடித்தளத்தின் அந்த விசை மேல் தனித்து நின்ற நடராஜன், அதை சொல்லணும். இனித்த சுகம் அறிந்து கொள்ளா இளம் பருவந்தனிலே என் புருவ நடு இருந்தனன் பின்பு கண்டினில் இல்லை. 9வது ஆண்டிலே என்னை ஆட்கொண்டு விட்டு சென்று விட்டவன் அதன் பிறகு வரவில்லை. அப்புறம் எப்போ வந்தாரு அதை சொல்லணும். எப்போ வந்தாரு, எப்படி வந்தாரு, என்னென்ன கொடுத்தாரு. நான் ஏற்கனவே கூறியது போல இந்த வரிகளுக்கு மட்டும் பொருள் சொல்ல வேண்டும் என்றால் 15 நிமிடத்தில் சொல்லிவிடலாம். அது நமது நோக்கமல்ல. அதில் மறைந்திருக்கின்ற சூட்சமங்கள், அதில் மறைந்திருக்கின்ற பிரபஞ்சத்தின் உண்மைகள், அதன் பிறகு என்னென்ன நடந்தது என்பதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டும். 3வதாக துணித்த நிலை விடுத்து அந்த துயரங்களையும் துன்பங்களை எல்லாம் அந்த நிலைகளை எல்லாம் விடுத்து விட்டு ஒரு தடவை சுத்த நிலையில் இருக்கின்ற பேரின்பத்தை நான் கண்டுவிட்டால் விடுவேனா என்று சொல்லுகிறார். அப்போ எப்படி பெற்றுக்கொண்டார்? அந்த பேரின்பம் அவருக்கு எப்படி கிடைத்தது? எப்போ கிடைத்தது? சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு கிடைத்தது. எப்படி கிடைத்தது? இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 6ஆம் திருமுறை எடுத்துக்கங்க. அதில் 74வது பதிகம் தலைவி தோழிக்கு உரைத்தல். இங்கே வேட்கை கொத்து 10வது பாடலிலே 2ஆம் திருமுறையிலே
தலைவி தோழியிடம் எப்படி சொன்னாள் என்பதை பார்த்துவிட்டோம். சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு தோழியிடம் தலைவி சொல்லுகிறாள், உள்ளத்திடம் தலைவி சொல்லுகிறாள், துரியத்திற்கு அப்பாலும் அங்க பரநாத முடிமிசை மேல்தளம் என்று சொல்லுவார். இங்க அதுக்கு மேல போயிடுச்சு. அப்போ சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அந்த பரநாத கீழ்நிலையில் இருக்கின்ற அந்த நவநிலைகளில் இருக்கின்றலாம் மேல போயிட்டார். அப்போ துரிய முடிக்கு மேல போயிட்டார். துரியத்திற்கு அப்பாலும் தோன்றும் பொதுவில் துரிய நிலை. துரிய நிலை என்பது எல்லா நிலைகளுக்கும் தாண்டிய நிலை, அரிதுயில் நிலை என்று சொல்லுவார் வல்லப்பமானவர்கள். அப்ப அந்த துரிய நிலைக்கு அப்பாலில் இருக்கின்ற இந்த சத்தியஞான சபையிலே ஜோதி திருநடம் நான் காணல் வேண்டும். அந்த திருநடனத்தை, அருள் நடனத்தை, அருப்பெருஞ்சோதி அருள் நடனத்தை நான் பார்க்க வேண்டும் தோழியிடம் சொல்லுகிறார். அப்போ துரிய நிலைக்கு போயிட்டார். அப்போ சுத்த சன்மார்க்கம் வாங்கியாச்சு. துரியத்துக்கு அப்பாலும் தோன்றும் பொதுவில் ஜோதி திருநடம் நான் பார்க்க வேண்டும். தோழியே கரியை கண்டு ஆங்கு அது காண்பாயோ தோழி. துன்பங்களையும் துயரங்களையும் எல்லாம் சுமந்து கொண்டு அந்த நடனத்தை நீ பார்க்க முடியுமா தோழி? எவ்வளவு அற்புதமா சொல்ற பாருங்க. அப்ப என்றால் என்ன? இந்த துன்பங்களையும் துயரங்களையும் தனிய கொடுக்கக்கூடிய இந்த சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் விட்டு விட்டு நீ வர வேண்டும் மனதிடம் சொல்லுகிறார். சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களில் கூறப்பட்ட நெறிகளை கடைபிடிக்காது வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அங்கே ஜோதின் திருநடனத்தை பார்க்க முடியும். தெளிவாக சொல்லுகிறார். அப்போ சமரச சுத்த சன்மார்க்கத்தை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து சொல்ற பாருங்க, காணாது காணாது போய் பழி பூண்பாயோ தோழி. நான் என் கூட நீ வரணும்னு சொல்றேன் தோழி. எப்படி வரணும்? சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் கூறப்பட்ட அந்த நெறிகளை எல்லாம் விட்டுவிட்டு, அந்த துன்பங்களையும் துயரங்களையும் எல்லாம் விட்டுவிட்டு நீ வந்து காண வேண்டும். இல்லை என்றால் நீ பார்க்க முடியாது. அப்படி காணாமல், நான் சொல்லுவதை கேட்காமல் நீ போய் பழி பூண்பாயோ தோழி. அருள் நடனத்தை பார்க்க முடியாமல் பழியை ஏற்றுக்கொள்ளுவாயா? இறைவனுடைய அருள் நடனத்தை பார்க்காமல் அந்த பழியை நீ ஏற்றுக்கொள்ளுவாயா என்று தோழியிடம் சொல்லுவது போல சொல்லுகிறார். அப்ப இந்த பாடலுடைய மைய கருத்து என்னவென்றால், சத்தியஞான சபை துரிய நிலைக்கு மேல் இருக்கின்ற சத்தியஞான சபை, வடலூரிலே இருக்கின்ற சத்தியஞான சபை எப்படி இருக்கு? துரிய நிலைக்கு மேல் இருக்கின்ற அந்த சத்தியஞான சபையிலே அருப்பெருஞ்சோதி ஆண்டவரோடு சேர்ந்த அருள் நடனத்தை பார்க்க வேண்டும் என்றால் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் விட்டுவிட்டு வர வேண்டும். சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் சொல்லப்பட்ட அந்த சங்கற்ப விகற்பங்களை விட்டுவிட்டு வர வேண்டும். ஏனென்றால் இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள் என்று சொல்லுகிறார் வளர்ப்பமானவர்கள். அப்ப இதெல்லாம் விட்டுட்டு தான் சத்தியஞான சபைக்கு வரணும். தோழியிடம் சொல்லும்போது போல உலக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். உலக மக்களே, நீங்கள் சத்தியஞான சபைக்கு வர வேண்டும் என்றால் இந்த சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் கூறப்பட்ட நெறிகளை எல்லாம் விட்டுவிட்டு சமரச சுத்த சன்மார்க்கத்தை மேற்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இல்லை என்றால் அந்த பழி, அந்த அருள் நடனத்தை பார்க்க முடியாமல் இருக்கின்ற பழி உங்கள்தான், உங்களை சார்ந்தது. எனக்கு அதுக்கு சம்பந்தமில்லை என்று சொல்கிறார் வளர்ப்புமார். அது உங்களை சார்ந்தது என்று சொல்லுகிறார். இதுதான் சமரச சுத்த சன்மார்க்கத்தின் விளக்கம். உலகியல் விளக்கம் வேறு, சமரச சுத்த சன்மார்க்கத்தின் விளக்கம் வேறு. அடுத்து பாருங்க, இப்போ அங்க தலைவி எப்படி தோழியிடம் சொன்னால் இறைவனை பார்க்கணும்னு சொல்லும்போது சொல்லியாச்சு. சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு சத்தியஞான சபைக்கு எப்படி வரணும்னு சொல்லியாச்சு. தோழியிட்ட சொல்லுவது போல உலக மக்களுக்கு சொல்லியாச்சு. இப்ப பாங்கி என்றால் தோழி. தோழி தலைவியினுடைய தன்மையை பற்றி தலைவியினிடம் சொல்லுவது எவ்வளவு அற்புதம் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வராது. அடுத்து என்று சொல்லுவார்களே, அது மாதிரி ஒவ்வொரு நிலைக்கு ஏற்றபடி வந்துகிட்டு இருக்கார். 74வது பதியத்தில் சொன்னது அது அடுத்தபடி 76வது பதியம். பாங்கி தலைவி பெற்றி என்றால் தன்மை, தலைவியினுடைய தன்மை, தலைவியினுடைய நிலையை பற்றி தலைவியினிடம் சொல்லுவது அற்புதமாக இருக்கும் பாருங்க. அம்பலத்தை நடம்புரியும் எங்கே 2ஆம் திருமுறையிலே பரநாதம் இசைக்கு மேலே சொன்னவர்
6ஆம் திருமுறைக்கு வந்து துரிய நிலைக்கு மேலே இருக்கின்ற இறைவன் என்று சொன்னவர் 76வது பதியத்துக்கு அடுத்தபடி என்ன சொல்ற பாருங்க, அம்பலத்தை நடம்புரியும் எனது தனி தலைவர். அற்புதமாக இருக்கும். அம்பலம் என்பது 2, பொன்னம்பலம் சிற்றம்பலம். பொன்னம்பலம் என்பது பொற்சபை, சிற்றம்பலம் என்பது சிற்றபை. ஆக இது பொதுவாக சொல்லுகிறார். அம்பலம் பொன்னம்பலமும் சிற்றம்பலமும் கூடிய சத்தியஞான சபை. சத்தியஞான சபையில் தான் பொற்சபை சிற்றபை இருக்கும். அப்போ சத்தியஞான சபையிலே நடம்புரியும் அருள் நடனம் செய்து கொண்டிருக்கின்ற எனது தனி தலைவர். தனி தலைவர், ஒப்பற்ற தலைவர். எப்படி ஒப்பற்ற தலைவர்? சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் கொண்ட நெறிகளை சாராத தலைவர். எந்த முரண்பாடுகளும் வேறுபாடுகளும் இல்லாத தலைவர். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் தலைவர். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் தலைவர் அன்புடன் என் உள்ளம் கலந்தே, அன்புடன் என் உள்ளத்தில் கலந்து அருப்பெருஞ்சோதியினால் தம்பலத்தே பெரும் போகம் தந்திடுவார். பெரும் போகம் தந்திடுவார் என்று தலைவி சொன்னதாக தோழி தலைவனிடம் சொல்லுகிறாள். அற்புதமாக இருக்கும். நல்லா சிந்தித்து பாருங்கள். கம்பளத்தை பெரும் போகம் தந்திடுவார், இதுதான் சத்தியம் சத்தியம். அதனால் சார்ந்தவர்தாம் இருக்க எம்பலத்தே மலரணையை புனைக என பலகால் இயம்புகின்றாள். இவள் அளவில் இசைந்து நுமது அருளாம் செம்பலத்தே உருந்தருணம். செம்பலத்தே உருந்தருணம் வாய்மலர வேண்டும். சிற்றவை பொற்சபை ஓங்கி திகழ் பெரிய துறையே. இங்க சொல்லிட்டாரு பாருங்க. நான் என்ன சொன்னேன்? அம்பலம்னா சிற்றவையும் பொற்சபையும் கலந்தது. அதான் அம்பலம். சிற்றம்பலம், பொன்னம்பலம், சிற்றம்பலம். அதான் சத்தியஞான சபை. அப்போ சிற்றவையும் பொற்சபையும் இருக்கிறது. சத்தியஞான சபை என்பது கடைசி வரியில் சொல்றது. இப்ப இந்த பாட்டுடைய பொருள் பாருங்க. அம்பலத்திலே நடம்புரியும் பொற்சபையும் சிற்றபையும் கொண்டிருக்கின்ற சத்தியஞான சபையிலே அருள்நடனம் செய்து கொண்டிருக்கின்ற எனது தனி தலைவர், சமரச சுத்த சன்மார்க்கத்தின் தலைவர், அன்புடன் என் உள்ளம் கலந்து அருப்பெருஞ்சோதியினால் தம்பலத்தே பெரும்போகம் தந்திடுவார். அவருடைய தம்பலம் என்பது அவருடைய அருள் வலிமையனால், அருள் வல்லபத்தால். அதான் தம்பலம் என்று சொல்லுகிறார். இறைவனுடைய பலத்தை சொல்லுகிறார். இறைவனுடைய பலம் என்ன? அருள் வல்லபம். அருள் வல்லபத்தை அருப்பெருஞ்சோதியினால் என் உள்ளத்திலே கலந்து அருள் வல்லமைகளை எல்லாம் கொடுத்து பெரும்போகம் தந்திடுவார். பேரின்பத்தை கொடுத்திடுவார். பேரின்பம். மா காதல் கொண்டு இறைவன் மீது மா காதல் கொண்டால் இப்படிப்பட்ட இன்பத்தை பெறலாம். பெரும்போகம் தந்திடுவார். இது சத்தியம் சத்தியம் என்று சொல்லி என் தலைவி என்னிடம் சொல்லுகிறாள். அதை நான் உன்னிடம் சொல்லுகிறேன். சத்தியம் சத்தியம். அதனால் சார்ந்தவர் தாம் இருக்க, அவளோடு சேர்ந்தவர்கள் பல பேர் இருந்தாலும் கூட எம்பலத்தே, எம்பலத்தே என்பது என்னிடம் ஆன்ம உணர்ச்சியோடு, ஆன்ம உணர்வோடு, அன்போடு என்னிடம் சொல்லுகிறாள். அவர் வருகின்ற நேரம் வந்துவிட்டது. அதனால் நீ படுக்கை அறையை மலர்களால் அலங்காரம் செய்து வைப்பாயாக என்று சொல்லி என்னிடம் என் தலைவி சொல்லுகிறாள். அற்புதமா சொல்ற. அப்ப இறைவன் வருவதை உணர்த்துகிறார். இயம்புகின்றாள். மலரணைய புனைகை என பல்கால் இயம்புகின்றாள். இவள் அளவில் இசைந்து அவளை பொறுத்தமட்டில், என் தலைவியை பொறுத்தமட்டில் விரும்பி உமது அருளாம் செம்பலத்தே ஒரு தருணம், உன்னுடைய அருள் வல்லமைகளோடு, அந்த அருள் வல்லமைகளோடு, அருள் ஆற்றலோடு நீ உறுதியாக வரும் நேரத்தை, நீங்கள் வருகின்ற நேரத்தை வாய் மலர்ந்து சொல்ல வேண்டும். வாய் மலர வேண்டும் என்று சொல்லுகிறார். வாய் மலர்ந்து சொல்ல வேண்டும், வாய் திறந்து சொல்ல வேண்டும். சொல்லேன் என்று கேட்கிறாள். இறைவனிடம் கேட்கிறாள் தோழி, தலைவிக்காக. அவள் காத்து கொண்டிருக்கிறாள். உன் அருள் ஆற்றலோடு வருகின்ற நேரம் எது என்று எனக்கு தெரிவிக்க வேண்டும். அதான் சொல்லுகிறார். உரு தருணம், செம்பலத்தே உரு தருணம். அந்த நேரத்தை எனக்கு வாய் மலர்ந்து சொல்ல வேண்டும், வாய் திறந்து சொல்ல வேண்டும்.
சிற்றவை பொற்றவை ஓங்கித்திகள் பெரிய துரையே. பெரிய துரை என்றால் எல்லாருக்கும் பெரியவன், எல்லா தேவர்களுக்கும் பெரிய தலைவன், எல்லாருக்கும் இறைவன், ஒரே இறைவன், அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, இப்போ தலைவியுடைய செயலை தலைவனிடம் சொல்லியாச்சு, தோழி சொல்லியாச்சு. இப்போ அவர் வந்துட்டார். வந்த பிறகு தலைவனுடைய செயலை தாய்க்கு உரைத்தார். இப்போ இறைவன் வந்துட்டாரு, எப்போ நீ வர்றன்னு சொல்லணும், படுக்கையெல்லாம் மலரால் அலங்கரிக்கணுன்றதான் என் தோழி சொல்கிறா. அப்போ நீ எப்போ வருவ, வாய் திறந்து சொல்ல வேண்டும், எல்லாம் சொல்லிட்டார். சொன்ன பிறகு இறைவன் வருகிறார். இறைவன் வரும்போது இறைவனுடைய செயலை இறைவன் எப்படி ஆட்கொண்டார்னு தெரியணும்ல. அப்போ அது உலக மக்களுக்கு சொல்லுகிறார், தாய்க்கு உரைத்தார். தாயிடம் சொல்லுவது போல உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார் வல்லற்பமானவர்கள். நல்லா கவனிங்க. ஆறு எனும் அந்தங்களாகி அன்றாகும் அம்பலத்தில் ஆடல் செய்கின்ற ஆனந்த சித்தர். இந்த 6 அந்தங்களையும் கலாந்தம், போதாந்தம், யோகாந்தம், வேதாந்தம், நாதாந்தம், சித்தாந்தம், இந்த 6 அந்தங்களும் ஒன்றாக இருந்து விளங்கக்கூடிய அந்த அம்பலத்து ஆடல் செய் எல்லாவற்றையும் 6 அந்தங்களையும் அடக்கிக் கொண்டு 6 அந்தங்களுடைய முடிவுகளையும் தன் கையில் விளக்கங்களையும் வைத்துக் கொண்டு சத்தியஞான சபையிலே அருள்நடனம் செய்து கொண்டிருக்கின்ற ஆனந்த சித்தர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். ஆனந்த சித்தர் என்பது அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். சித்தர் என்று சொன்னால் இந்த 18 சித்தர்களை பற்றி நீங்க நினைச்சிடாதீங்க. இவங்க வேறு, இவங்க கர்ம சித்தி அடைஞ்சவங்க, எல்லாமே கர்ம சித்தி யோக சித்தி அடைஞ்சவங்க அவங்க எல்லாம். இந்த சித்தர் ஞான சித்தி அடைந்தவர் இறைவன். அதன் பிறகு வல்லற்பெருமான் தான் ஞான சித்தி அடைந்தது. பிறகு இந்த பிரபஞ்சத்தில் யாருமே ஞான சித்தியே கிடையாது. அதை தெளிவாக சொல்லுவார். 64வது பதிகம் 6ஆம் திருமறை திருவுந்தியார் பதியத்திலே சொல்லுவார், முத்தியை பெற்றேன், அம்முத்தியினால் ஞான சித்தியை உற்றேன் என்று உந்திப்பற, சித்தன் ஆனேன் என்று உந்திப்பற. சித்தன் என்பது இறைவன், நான் அருப்பெருஞ்சோதி ஆகிவிட்டேன் என்று உந்திப்பற என்று சொல்லுவார். இப்போ ஆனந்த சித்தர், அப்படிப்பட்ட சித்தர் அவர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். தேரு அறிவாகி சிவா அனுபவத்தே. தேரு அறிவாகி என்பது தெளிவான மெஞ்ஞான அறிவாகி, தெளிவான மெஞ்ஞான அறிவாகி சிவ அனுபவம். சிவ அனுபவம் என்றால் என்ன? சுத்த சிவதுரிய நிலையில் இருக்கின்ற அனுபவம். அதுதான் 16வது நிலை. கடவுள் நிலை அறிந்து அமையமாகும் 16வது நிலை, ஞானத்தில் ஞானம். அதான் சுத்த சிவ அனுபவம். அப்படி சிவ அனுபவத்தே சின்மயமாய் நான் திளைக்கின்ற போது, மெஞ்ஞான அறிவோடு நான் அங்கே இன்பமாக இருந்தபோது, அப்போ இறைவனை வந்துவிட்டார், இறைவனிடம் பெற்றுவிட்டார், இவர் எங்கே இருக்கின்ற சொல்லுகிறார் வல்லற்பெருமானவர்கள். எங்கே? மெஞ்ஞான அறிவோடு நான் திளைக்கின்ற போது. எங்கே? சிவ அனுபவத்திலே, மெஞ்ஞான நிலையிலே, 16வது நிலையிலே, கடவுள் நிலை அறிந்த அம்மையமாதன்ற நிலையிலே இருந்து கொண்டு நான் இன்பமாக இருந்த போது, மாறு அகல் வாழ்வினில் வாழ்கின்ற பெண்ணே, மாறகல் வாழ்வினில், இந்த உலகியலிலே மாறுபாடுகளை கொண்ட இந்த வாழ்க்கையெல்லாம் நீக்கிவிட்டு, எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. இவர் பெற்ற நிலையை அவ்வளவு அழகா சொல்றார் வல்லற்பெருமானவர்கள். மாறகல் வாழ்வினில் வாழ்கின்ற பெண்ணே, எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு பேரின்பமாக சிவானுபவத்தில் இருக்கின்ற பெண்ணே, வல்லவள் நீயே. சொல்லிட்டாரா? வல்லவள் நீயே. வல்லவள் என்றால் என்ன? எல்லாருக்கும் வல்லவள். இவளை, அதாவது இவரை பெண்ணாக உருவகப்படுத்தியதால் வல்லவள் என்று சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ எல்லா வல்லமையும் படைத்தவன் நீயே, எல்லா வல்லவள் நீயே, இம்மாநிலை மேலே ஏறினே. இப்படிப்பட்ட பெரிய நிலை மேல் நீர் ஏறிவிட்டாய். யாருமே சொன்னதில்லையே அன்பர்களே. இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே எத்தனை கோடி பேர்கள் எல்லாம் தோன்றினார்கள். யாரும் இந்த நிலையை அடைந்ததில்லை, யாரும் சொன்னதும் இல்லை. ஆனால் அந்த நிலையை வல்லப்பெருமான் தெளிவாக சொல்லுகிறார். நான்
எல்லாவற்றுக்கும் நான் வல்லவன். நான் ஏறாநிலை மிசை ஏறிவிட்டேன், ஏறாநிலை மிசை ஏறிவிட்டேன் என்று சொல்லுவதை இறைவன் சொல்லுவது போல சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். நீங்க இம்மாநிலை மேலே ஏறினை, எல்லா நிலைகளையும் கடந்து நீ ஏறி வந்துவிட்டாய் என்கின்றார் என்னடி அம்மா. ஒரு தாய்க்கு சொல்லுவது போல உலக மக்களுக்கு சொல்லுகிறார், நான் அந்த நிலையை அடைந்து விட்டேன். எவ்வளவு அற்புதம் பாருங்க. என் கை பிடிக்கிறார் என்னடி அம்மா. இறைவன் அவருடைய கையை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அப்படின்றால் என்ன அர்த்தம்? இனி நீனும் நானும் ஒன்றுதான். நீயும் நானும் ஒன்றுதான். எம்மை என்னும் என்னை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனுமாம் அருப்பெருஞ்சோதி என்று சொல்லுவார். அதைதான் என் கை பிடிக்கின்றார் என்று சொல்லுகிறார். என் கை பிடிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இனிமேல் நாம் 2 பேரும் பிரிய மாட்டோம், 2 பேரும் பிரிய மாட்டோம், ஒன்றாகவே இருப்போம் என்ற நிலையை என் கை பிடிக்கிறார் என்னடி அம்மா என்று சொல்லுகிறார். அடுத்து இறுதியாக ஒரே ஒரு விளக்கம். 101வது பதிகம் உய்வகை கூறல். உய்வகை கூறல். இந்த உலக மக்கள் எப்படி மேம்படைய வேண்டும், உலக மக்கள் எப்படி இந்த சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து கொண்டு எப்படியெல்லாம் துன்பங்களையும் துயரங்களையும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை சமரச சுத்த சன்மார்க்கத்தில் சேர்த்து எப்படி இவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், இனிமையான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உலக மக்களுக்கு கூறுகிறார் உய்வகை கூறல். கலை இருந்ததோர் திருச்சிற்றம்பலத்திலே, கலை இருந்ததோர் திருச்சிற்றம்பலத்திலே கருணை நிலை இருந்தது, கருணை நிலை இருந்தது, நினைத்தவை யாவையும் பெறலாம். அன்பர்களே, நன்றாக கவனியுங்கள். சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் இருந்து கொண்டு சத்தியஞான சபைக்கு வந்தால் எப்படியெல்லாம் நீங்கள் மகிழ்வோடு இருக்கலாம், எதை எப்படியெல்லாம் பெறலாம் என்பதை சொல்லுகிறார். கலை இருந்ததோ திருச்சிற்றம்பலத்திலே கருணை இருந்தது, கருணை நிலை இருந்தது, நினைத்தவை யாவையும் பெறலாம். மலை இருந்து என இருப்பீரேல், மலை இருந்து என இருப்பீரேல் வம்பினோ அன்றி கொலை விரும்புவீர் எனில். நல்ல கவனிக்க நண்பர்களே. கொலை அன்றி கொலை விரும்புவீர் எனில் புறத்தே ஏகுமின், புறத்தே ஏகுமின் கொலைந்தே. எப்படி அருமையா சொல்றார் பாருங்க. இதெல்லாம் மக்களிடம் யாரும் சொல்லவில்லை. 200 வருட ஆண்டுகளாக திருவிருப்பாவில் கூறப்பட்ட பிரபஞ்சத்தின் உண்மைகளை, சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய சத்திய நெறிகளின் நிலைகளை மக்களிடம் யாருமே சொல்லவில்லையே. சொன்னாதானே தெரியும். படலூர் சத்தியஞான சபைக்கு எல்லாரும் போகலாம்னு நினைச்சு தான் வராங்க. வரக்கூடாது. தெளிவா சொல்றேன். இங்க பாருங்க, விளக்கம் பாருங்க. இதெல்லாம் சொல்லும்போது மனம் எவ்வளவு பூரிப்படைகிறது தெரியுமா? எப்படிப்பட்ட இறைவன், எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நம் கையிலே கொடுத்து, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம் கையில் கொடுக்க நினைக்கிறார். நாம் அதை வாங்க மறுக்கிறோம். நல்லா கவனிக்கணும். நீங்க அவர் வாங்க வாங்க நான் தரேன்றாரு. அதுக்கு நம்ம ரெடியா போகணும் இல்லையா? தயாராக போகணும். கலை இருந்ததோ திருச்சிற்றம்பலத்திலே, கலை இருந்தது ஓர் திருச்சிற்றம்பலத்திலே. அங்கே உயிர் நேயம் இருந்தது, ஆன்ம நேயம் இருந்தது. கலை என்பதற்கு நிறைய பொருள் உண்டு. கலை என்பது சாத்திர நூல்கள், சாத்திர நூல்கள் என்று சொல்லலாம். கலை என்றால் ஆடை என்று கூட சொல்லலாம். இப்படி நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அது உலகியல் விளக்கம். சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் கலைதான். ஆனால் இந்த கலை என்பது ஆன்ம நேயம். ஆன்ம நேயத்தோடு இருக்கின்றது திருச்சிற்றம்பலம். ஆன்மை உணர்வோடு தயவோடு இருக்கின்ற திருச்சிற்றம்பலத்திலே கருணை நிலை இருந்தது, கருணையும் இருந்தது, இருக்கின்றது, இருக்கும். எல்லாமே அங்கே இருக்கு. தயவு, கருணை, இரக்கம், ஆன்ம நேயம் எல்லாமே அங்கே இருக்கு. உயிர் உணர்வு எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட நிலை இருக்கங்க. நினைத்ததை யாவையும் பெறலாம். நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் இறைவனிடம் இருந்தது. அதில் சந்தேகம் இல்லை. சத்தியம் செய்கிறார்.
சத்தியஞான சபைக்கு வந்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். எப்படி மலை இருந்தன இருத்தீரியில் வம்பினோ, அதாவது மலை போன்ற உயர்ந்த நிலை உங்களுக்கு வேண்டுமென்றால், நீங்கள் வாழ்க்கையிலே மேம்படைய வேண்டுமென்றால், அந்த நெறிகளை எல்லாம் பின்பற்றி நீங்கள் உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு இன்பமான வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால் நீங்கள் வாருங்கள். இருப்பீரே, அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வாருங்கள். வம்பினோ, வம்பினோ என்றால் வாருங்கள். நீங்கள் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். ஒப்பற்ற வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வில் நீங்கள் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் வாருங்கள். இல்லையெனில் கொலை விரும்புவீர் எனில், இது இல்லாம, இதெல்லாம் இல்லாம கொலை தான் செய்வேன், கொலை தொழில் செய்வேன் என்று நீங்கள் நினைத்தால் புறத்தை ஏகுமின். கொலை செய்கிறவன் புலால் சாப்பிடுவான், கண்டிப்பாக சாப்பிடுவான். ஒரு உயிரை கொலை செய்கிறவன் அந்த உயிரை கொன்று அந்த உடலை, அந்த பிணத்தை உணவாக எடுத்துக்கொள்ளுவான், கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுவான். அதான் புலை கொலை தவித்தவர்கள் உள்ளே புக வேண்டும் என்று சொன்னார். அதை இந்த பாடலிலே சொல்லுகிறார். அற்புதமான இடம். கொலை விரும்புகின்றவர்கள், உயிர்களை கொலை செய்கின்றவர்கள், உயிரின் மேல் தயவும் கருணம் இல்லாமல் இரக்கம் காட்டாமல் உயிர் கொலையை செய்கின்றவர்கள், அதை நீங்கள் விரும்பினால் நீங்கள் வெளியே சென்று விடுங்கள். புறத்தை ஏகுமின், வெளியே சென்று விடுங்கள். குலைந்தை எப்படியாவது அழிந்து போங்கள், கெட்டு போங்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்கிறார். அற்புதமாக இருக்கணும். ஆக புலையை கொலையை தவிர்த்துதான் சத்தியஞான சபைக்கு வர வேண்டும். புலையும் கொலையும் தவிர்த்துதான் சுத்தி வளாகம் வர வேண்டும். இதை மக்களிடம் சொல்ல வேண்டும். இதை இறைவன் எனக்கு உங்கள் இந்த யூடியூப் மூலியமாக உங்களிடம் சொல்ல கொடுத்த வாய்ப்பு கொடுத்ததற்கு இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகள். நேராக சொன்னால் யாரும் கேட்கறது இல்லை. பகைமை வருது, வெறுப்பு வருது. இறைவன் சொன்னதான சொல்றோம். கொலையும் புலையும் தவிர்த்து வாருங்கள். இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாமே கொடுக்கிறார் என்றார். நினைத்தவை யாவையும் பெறலாம். நாளே வரியில எவ்வளவு அருமையான கருத்தை சொல்லியிருக்காருங்க, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருணை இருக்கிறது, தயவு இருக்கிறது. எங்கே? திருச்சி சம்பளத்திலே சத்தியஞான சபையிலே தயவு இருக்கிறது, கருணை இருக்கிறது, உயிர் நேயம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் இறைவன்கிட்ட. உங்களுக்கு உயர்ந்த நிலை வேண்டுமா, உயர்ந்த வாழ்க்கை வேண்டுமா, நீங்கள் நினைத்தபடி வாழ வேண்டுமா, வாருங்கள் சத்தியஞான சபைக்கு. எப்படி வரணும்? கொலையும் புலையும் தவிர்த்து வர வேண்டும். கொலை விரும்புவீர் எனில், நான் அப்படிதான் இருப்பேன், உயிர்களை கொலை செய்வேன், புலால் சாப்பிடுவேன் என்றால் புறத்தை ஏகுமின், வெளியே சென்று விடுங்கள், உள்ளே வராத, எப்படியாவது அழிந்து போங்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உன்னை படைத்தவன் நான், உன்னை செயலாக்கி கொண்டிருப்பவன் நான், நான் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அற்புதமான இடம். இந்த 5 தொழில்களையும் செய்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டு வல்லப்பமானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனாக இறைநிலையில் இருந்து கொண்டு இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் சொன்னதை நம்ம கேட்கணும்ல. வெளிப்படையாகவே சொல்லுகிறார். பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து எந்த முனிவனும் எந்த ரிஷியும் சொன்னதே இல்லை. புலை கொலை தவிர்த்தால்தான் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று யாரும் சொன்னதில்லை. புலை கொலை தவிர்த்துதான் நீங்கள் இந்த கோயிலுக்குள்ள வரணும்னு யாரும் சொன்னதில்லை. எத்தனையோ ஆலயங்கள், கோடிக்கணக்கான ஆலயங்கள் உண்டு. சிவாலயங்கள் உண்டு, விஷ்ணு ஆலயங்கள் உண்டு, அம்மன் ஆலயங்கள் உண்டு, முருகனுடைய ஆலயங்கள் உண்டு, விநாயகருடைய ஆலயங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. எங்கேயாவது வெளியே போட்டிருக்காங்களா கொலையும் புலையும் தவிர்த்தவர்களால் உள்ளே வர வேண்டும் என்று? இல்லையே. அப்போ சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் அது உண்டு, அது சகஜம். எந்த உயிரை வேணா கொலை செய்யலாம், எப்படி வேணா சாப்பிடலாம். ஆனால் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நெறிகளில் அது கிடையாது. இதுதான் முதன்மை நெறி. கொலையும் புலையும் தவிர்த்திருக்க வேண்டும். அவன்தான் இறைவனுக்கு உகந்தவன், இறைவனுடைய குழந்தை. அதான் அகவினத்தார் புறவினத்தார் என்று 2 விதமாக பிரிக்கிறார் இறைவன். இறைவனை பிரிக்கிறார்.
படைத்த இறைவனே மனிதர்களை அக இனத்தான் புற இனத்தான் என்று பிரிக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கும் பரிவாகம் உண்டு, அது வேறு பிரச்சனை. என படைத்து விட்டானே, அறிவில்லாதவனை, மூட நம்பிக்கையில் இருக்கின்றவனை படைத்து விட்டானே இறைவன். இறைவன் நொந்து கொள்வான், இறைவன் நொந்து கொள்வான், வரைஞ்சு கொள்வான். இவனையும் நாம் படைத்து விட்டோமே, அவனுக்கு ஏதாவது பரிகாரம் செய்துதானே ஆக வேண்டும். கீழ்நிலையில் தான் அவன் இருக்க வேண்டும், மேல்நிலைக்கு வர முடியாது என்பதை வள்ளற்பெருமான் தெளிவாக இந்த பாடலிலே நமக்கு அருளியிருக்கிறார்கள். எனவே அன்பர்களே, கொலையும் புலையும் தவிர்த்து சத்தியசான் சபைக்கு வாருங்கள். கொலையும் புலையும் தவிர்த்து சித்தி வளாகம் வாருங்கள். இறைவனை வேண்டுங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை சொல்லி இறைவனுடைய பொருளையும் அருளையும் நோயற்ற வாழ்வையும் எல்லாம் பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த வையகத்திலே வாழ்வாங்க என்று வாழ்த்தி இந்த வள்ளலார் ஊழியன் இறைவனோட தயவோடையும் கருணையோடையும் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம்.